டாக்டர் சொல்லுங்கம்மா. நான் சிவா டாக்டரோட வைஃப். சிவா சாரோட ஒய்ஃபா? அவர் சொல்லவே இல்லையே. நான் வரதுக்கு முன்னாடி அவரே வந்து உங்களை பார்த்துட்டு இருந்ததுக்கு அதுக்கு காரணம் இப்பதான் புரியுது. சரி சரி, ஒன்னும் பயப்படாதீங்க. நான் வலிக்காத மாதிரி கட்டு போட்டு விடுறேன். உக்காருங்க. டாக்டர், அது உண்மையாலுமே என் கை உடையல. அவங்கள பார்க்கதே போய் சொல்லிட்டு இங்க வந்தேன். என்னது, போய் சொன்னீங்களா? ஆமா. நீங்க சும்மா கட்டு போடுற மாதிரி போட்டு விடுங்க போதும். என்னைய மாட்டி விட்டுறாதீங்க. இந்த விளையாட்டெல்லாம் நீங்க வீட்ல வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல விளையாடக்கூடாது. உண்மையாலுமே டாக்டர் சிவா அந்த எக்ஸ்ரேவை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு. ஆமா, அந்த எக்ஸ்ரே ஏது உங்களுக்கு? அது என்னோடது இல்ல டாக்டர், வேற யாரோடதோ. ஒரு சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்களே. ஆமா, இப்படிதான் வீட்லயும் டாக்டர் டீஸ் பண்ணுவீங்களா? ஆமா. சரி சரி, இப்போதைக்கு சும்மா கட்டு போட்டு விடுறேன். ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை அவரை ஏமாத்தாதீங்க. இல்லனா நானே டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். இல்ல 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 இல்ல, நான் இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன். சொல்லாதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ மேலே ஏறி உட்காருமா. என்ன சிந்து, ரொம்ப வலிக்குதா? ஆமா டாக்டரே, ரொம்ப வலிக்குது. நீ இங்கே இரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்து. கட்டு போடுற வரைக்கும் தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். மேடம், மெதுவா, ரொம்ப வலிக்குது. அம்மா, அப்படிதான் வலிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா, முடியல. ரொம்ப வலிக்குது டாக்டரே. டாக்டரே, நீ இங்கே இரு. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். டாக்டரே, அம்மா, வலி தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்து, சரியாயிடும். ஆமா. அம்மா, ஐயோ வலிக்குது. முடியல டாக்டரே. ஆமா, தென்னந்தோப்பெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பரா வச்சிருக்கீங்க. ஆமா, இங்க எங்க போர் போட போறோம்? என்ன மாமா சிரிக்கிறீங்க? நீரோட்டம் பார்த்துட்டு அந்த ஓரமா போட்டுருவோமா? என்ன மாமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ள, நான் ஒன்றும் உங்களை போர் போடுறதுக்காக இங்கே வர வைக்கல. அப்புறம் என்ன சொல்றீங்க? அன்னபூர்ணி தங்கச்சி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு. ஆடி மாசம் முழுக்க நீயும் பைரவியும் ஒருத்தர் பார்க்காம இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால இப்படி ஒரு ஐடியா பண்ணி உங்களை இங்க வர வச்சேன். ஓஹோ, நீங்க போக வர இருந்தா தானே மாப்பிள்ள உங்களுக்கு பைரவி பார்த்த மாதிரி இருக்கும், பைரவிக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி புரிஞ்சிருச்சு மாமா? புரிஞ்சிருச்சு. சரி மாப்பிள்ள, உங்களுக்காக நிறைய இளநீ பறிச்சு வச்சிருக்கேன். அங்க போய் திருப்தியா சாப்பிடுவோம். சரி சரி, வாங்க.
நம்ம மரத்து இளநீ சும்மா தேன் மாதிரி தித்திக்கு மாப்ள. சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? ஆ. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. மாமா ஆ? இளநீ பிரமாதமா இருக்கு மாமா. மாப்பிள மாப்பிள கொஞ்சம் இருங்க. என்ன மாமா? மொத்தமா சீவிட்டு அப்புறம் குடிக்கலாம். ஏன் மாமா? இருங்க இருங்க சொல்றேன். மாப்பிள ஆ. இருங்க வர்றேன். எங்க மாமா? எங்க போறாரு இவரு? ஒன்றும் பயப்படாத. கையை மட்டும் ஆட்டாம வச்சிருந்தாலே சீக்கிரம் ஃப்ராக்சர் சரியாயிடும். ம், அம்மா, நீ மட்டும் தனியாவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? வீட்ல இருந்து யாருமே கூட்டிட்டு வரலையா? எனக்கு கை உடைஞ்சது தெரிஞ்சா அப்பா அழுதுருவாங்க. அதனால வீட்ல யாருக்கும் சொல்லாமதே இங்க வந்தேன் டாக்டர். என்ன சிந்து நீ வீட்ல கூட சொல்லாம வந்திருக்க? இரு, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏய், டாக்டர் வேணாம் வேணாம். நான் நேர்லயே போய் சொல்லிக்கிறேன். நீ போன்ல சொன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துருவாங்க. டாக்டரே, எனக்கு கை எப்படி ஆயிடுச்சேனா ரொம்ப வருத்தப்படுறியா? ம், துருதுருன்னு ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். இன்னைக்கு உன் கை ஃப்ராக்சர் ஆகி உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி நீ என் மேல காட்டுற அக்கறதே நான் உன்னை அதிகமா நேசிக்க காரணம் டாக்டரே. டாக்டரே, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு சிந்து. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வாங்கி தரியா? இரு, வெயிட் பண்ணு. நான் இப்பயே போய் கேண்டீன்ல வாங்கிட்டு வரேன். ஆ? ம். ஆ, பா, என்னத்தை போட்டு கட்டியிருக்காளோ, கை பூரா அரிக்குது. ஆ. போனு கொஞ்ச நேரம் கூட கைய மடக்கி வச்சிருக்க முடியல. எப்படிதான் கை உடைஞ்சவங்க எல்லாம் கைய மடக்கி வச்சிருக்காளோ, பாவம். அப்பா, அப்பா, ஆ. சிந்து, போனை மறந்துட்டு போயிட்டேன். ஒருவேளை நம்ம நடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டாலோ?